ஒரு மனிதன் எத்தனை உயரம் சென்றாலும் தனக்குள் இருக்கும் எளிமையை ஒருபோதும் விடவில்லை என்றால், அந்த மனிதனுக்கு மக்கள் மனசில் ஒரு தனி இடம் கிடைக்கும். அந்த இடத்தை தமிழுக்கு தந்தவன் விஜய். அவர் நடிகரா மட்டுமில்ல, அவர் பலருக்கு ஒரு துயர நேரத்தில் துணை, ஒரு போராட்ட நேரத்தில் உத்வேகம், ஒரு கனவு நேரத்தில் பாதை. பலர் வெறும் மேடையில் பேசுவார்கள். ஆனால் அவர் பேசுவதற்கு முன் செய்கிறார். அவர் செய்கிறதையே மக்கள் உணர்கிறார்கள். அவர் சிரிப்புல ஒரு பாசம், அவர் பார்வையில ஒரு நம்பிக்கை, அவர் நடைபாதையில் ஒரு நேர்மை, அரசியல் உலகில் கால் வைத்ததும் அவர் சொன்ன ஒரு வரி, "நான் வெற்றி பெறணும்னு அல்ல, மக்கள் வெற்றி பெறணும்." இந்த ஒரு வாக்கியம் மக்களின் மனசில் ஆழமாக பதிந்தது. ஏன்னா, பல ஆண்டுகளாக நாம பார்த்ததெல்லாம் சத்தமான அரசியல். ஆனா அவர் கொண்டு வந்தது அமைதி, ஒழுக்கு, நேர்மை, நம்பிக்கை. அவர் பேசும்போது அது ஒரு உரை மாதிரி இல்ல. அது ஒரு பெரிய அண்ணன் சொல்லும் அறிவுரை மாதிரி, ஒரு நண்பன் கொடுக்கும் உற்சாகம் மாதிரி, ஒரு வழிகாட்டி கொடுக்கும் வெளிச்சம் மாதிரி. அவரை பார்க்கும் ஒவ்வொரு இளைஞரும் அவரிடம் ஒரு வாக்குறுதியை காண்கிறார்கள். எதையும் சாதிக்கலாம். ஆனா அதற்கு ஒழுக்கம், முயற்சி, மன உறுதி தேவை. இன்று அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக போகிறது. இந்த பயணத்தில நாம் வேணும் ஆதரவு, நாம் வேணும் மரியாதை, நாம் வேணும் உணர்வு. அவரது அரசியல் பயணம் ஒரு மனிதரின் பயணம் அல்ல. ஒரு தலைமுறையின் கனவு. நம் அடுத்த தலைமுறைக்காக நம் தலைவனை தேர்ந்தெடுத்து, நமது கடமை, நம்ம விஜய்ய அந்த தலைமை செயலகத்துல உட்கார வைக்கணும். வோட் ஃபார் டிவிகே, சப்ஸ்கிரைப் ஷேடோ ட்ரிஃப்டர்.